இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சாரி டிரான்ஸ்பரண்ட் சாரிக்கு கப் சைஸ் வந்து எப்படி வச்சா நீட்டா இருக்கும். அதுல உள்ள ட்ரிக்ஸு, டிப்ஸு பார்க்க போறோம். அதுல உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. கப் சைஸோட அகலத்தை எப்படி கூட்டலாங்கிறத நம்ம இந்த வீடியோல உங்களுக்கு தெளிவா கொடுப்போம். வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் சாரிக்கு கப் சைஸ் வந்து 3 டாட் பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப ஷார்ப்பா தெரியும். இந்த மாதிரி காட்டன் சாரிக்கு அப்படின்னா நம்ம இப்படி டாட் பிடிக்கும்போது வந்து ரொம்ப ஷார்ப்பா தெரியாது. ஆனா அதே இது இந்த மாதிரி பூனம் சாரிக்கு, பூனம் சாரினாலும் சரி, இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்டா இருக்கிற மாதிரி என்னோட கை தெரியுது பாருங்க. இந்த மாதிரி இருக்கிற சாரிக்கு வந்து நம்ம வந்து கப் சைஸ் வந்து இந்த மாதிரி வச்சோம்னா நல்லா இருக்கும். பிரின்சஸ் மாதிரி. ஆனா பட்டி கேட்பாங்க இந்த மாதிரி. இது வந்து நமக்கு பிரேசியர் மாதிரியே இருக்கும். பிரேசியர் சைஸ்ல இருக்கிறதுனால நல்ல எடுப்பா இருக்கும். பார்க்கறதுக்கும் அசிங்கமா தெரியாது, ரொம்ப ஷார்ப்பா தெரியாது. கப் சைஸ் வந்து நீட்டா இருக்கும். இந்த பாருங்க, கிளியரா தெரியும் உங்களுக்கு. ஆனா இதுல வந்து நம்ம வந்து ஒரு டாட் பிடிச்சிருக்கோம். இந்த வளைவு இது எப்படி கட் பண்ணணுங்கிறத உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோல அப்டேட் பண்ணேன். நம்மளோட சேனல்ல கரண்ட்ல அப்டேட் பண்ற வீடியோவை கண்டினியூவா பார்த்துட்டே இருங்க. அதுல உங்களுக்கு முக்கியமான டிப்ஸு ட்ரிக்ஸு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இந்த மாதிரி லைன் கொடுத்துருக்கேன். ஆனால் இங்கே நம்ம இந்த ஷார்ப்னஸ்க்கு நம்ம இதில் வந்து கட் பண்ணி வளைவு கொடுத்துருவோம். இதை கட் பண்ணாமலும் நமக்கு ஸ்டிச் பண்ணலாம். உங்களுக்கு அது எப்படிங்கிறத உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டை பொறுத்து தான் நம்ம சேனலில் வீடியோ அப்டேட் பண்ணுவோம். இப்போ இந்த மாதிரி கப் ஷேப்பும் இருக்குது. இந்த மாதிரி கப் ஷேப்பும் இருக்குது. இதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். நம்ம கஸ்டமர் எந்த ஷேப் கேட்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்தாதான் நமக்கு அடுத்தடுத்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண வருவாங்க. நம்ம கப் ஷேப்பை பார்த்தோன்னே நீட்டாக இருக்கணும் ரொம்ப. பாருங்க, 2 லைனும் சேமாக இருக்குது டாட்டு. அதேமாரி நம்ம 3 டாட்டுமே ஈவனாக இருந்தால் தான் 2 சைடும் சேமாக வரும் கப் சைஸ். அதனால் நம்ம வந்து மார்க் பண்ணி தான் தைக்கணும். புதுசாக பழகுதவங்க கண்டிப்பாக மார்க் பண்ணியே ஸ்டிச் பண்ணுங்கள். அப்புறமா இந்த கப் சைஸில் நம்ம பிடிச்சிருக்க டாட் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கும் மேலேருந்து வர டாட்டுக்கும் 1.5 இன்ச்சு கேப் இருக்கணும். சைடில் வர டாட்டுக்கும் 1.5 இன்ச்சு கேப் இருக்கணும். இப்படி 1.5 இன்ச்சுக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கப் சைஸ் வந்து நல்லா விரிவாக கிடைக்கும். ஷார்ப்பாக கிடைக்காது, நல்லா அகலமாக விரிவாக கிடைக்கும். அப்படின்னா இது வந்து நமக்கு ஒரு 40, ஜஸ்ட் அளவு 40, 36க்கு மேலே இருக்கவங்களுக்கு நம்ம 2 இன்ச்சுக்கு மேலே மார்க் பண்ணிக்கலாம். அதே இது ரொம்ப லீனாக இருப்பாங்க, இப்போ நமக்கு வந்து ஜஸ்ட் அளவு வந்து 30, 32, அதுக்கு கம்மியாக 28 அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த டாட் பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு பிடிச்சா போதும். 1 இன்ச்சு 3 சைடும். அதுமாரி இந்த ஹைட்டும் நமக்கு மாறுபடும். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த கப் சைஸோட அகலம் தெரியுதா? இது வந்து நம்ம வந்து குத்து மதிப்பாக நம்ம பிடிக்கக்கூடாது. நம்ம ஜஸ்டோட அளவை பொறுத்து தான் இந்த கப் சைஸோட அகலம் பிடிக்கிறோம். இப்போ இந்த ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா 1.25 தான் இருக்குது. ஆனால் இன்னொரு ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸில் பார்த்தீங்க அப்படின்னா கப் சைஸ் அதிகமாக இருக்குது. உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுதா? அப்போ நம்ம ஒவ்வொரு அளவுக்கும் கம்மியாகவும் வரும், கூடையும் வரும். லீனாக இருக்கவங்களுக்கு ஸ்டார்டிங் 1 இன்ச்சு வரும். அதுலேருந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்கவங்களுக்கு 1.25 வரும். இந்த டாட் சைஸு 1.25னா 1.25 1.25 2.5. இப்போ நான் இதில் 1.5 அப்படின்னு சொன்னோம்னா 3 இன்ச்சு. கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. இங்கோடி 1.5 இருக்குது, இங்கோடி 1.5 இருக்குது. அப்போ வந்து டாட் பிடிக்க தெரியாமல் பிடிச்சோம் அப்படின்னா நமக்கு அது வந்து மிஸ்டேக்காக மாறிடும். அதேமாரி யாராவது உங்களுக்கு ஜஸ்ட்டு ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லாங்கன்னா பிரச்சனை எங்கே அப்படின்னா இந்த டாட் வந்து கம்மியாக பிடிக்கிறதுனால தான். அப்போ நீங்கள் அதில் ஒரு 1/4 இன்ச்சு கூட்டி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து எப்படி சொல்ல அமுங்குனாப்பில் இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு காரணம் என்னென்னா இந்த டாட் வந்து நம்ம கம்மியாக பிடிச்சோம்னா ஜஸ்ட்டு வந்து அமுங்குனாப்பில் இருக்கும். அதே இது கரெக்டாக அளவுக்கு நம்ம பிடிச்சிட்டோம், அவங்களுக்கு வந்து கரெக்டான ஜஸ்ட்டோட அந்த டாட்டு அகலமும் உயரமும் கரெக்டாக வச்சிட்டோம்னா அவங்களோட கப் சைஸ் நீட்டாக அழகாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.